திரு விஜய் வந்தா மட்டும்தான் தேர்தலில் வெற்றி பெற முடியும்ன்ற இடத்துக்கு மனதளவில் நகர்ந்துட்டாங்களா அதிமுக பாஜக தரப்பு? அதிமுக இப்போ நவந்தா மாதிரி தெரியல. முன்னாடி முயற்சி பண்ணாங்க. அந்த முயற்சி கிட்டத்தட்ட பெரிய தோல்வினே சொல்லலாம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பிள்ளையார் சுழி போட்டாங்க அப்படின்லாம் ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். தாவேக்கா வந்து அதை திருப்பி ரெசிப்ரோகேட் பண்ணல. பவன் கல்யாண் மாடல்னு ஓப்பன் டிமாண்ட் வச்சாங்க. சட்டமன்றத்தில் வந்து 42 பேர் இறந்த போது வந்து அன்னைக்கு அதிமுக தான் இறங்கி காப்பாற்றி கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த்தும் மாரல் பூஸ்டரும் கொடுத்தாங்க. அன்றைக்கி அதிமுகவும் சேர்ந்து தாவேக்கா பண்ணது தப்பு, பயந்து ஓடி வந்துட்டார் விஜய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா விஜயோட பிம்பம் வந்து இன்னும் மோசமாக போயிருக்கும். அப்படியெல்லாம் பண்ணியும் கூட அவங்க வரல. அதனால் அவங்க அந்த முயற்சி எடுக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பட் பிஜேபி வந்து அந்த முயற்சி எடுக்குது அப்படின்றது ஒரு 2-3 நாளாக பேசு பொருளாக இருக்குது. இப்போது இதில் வந்து மணி சார் சொன்ன மாதிரி டிஎம்கே வந்து ஒரு சூப்பர் மெகா அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்போ அந்த சூப்பர் மெகா அலையன்ஸை வந்து நீங்கள் பர்செப்ஷனில், அதாவது பேசுபொருளில் வெற்றி அடைய வைக்கணும்னா விஜய் ஒருவேளை என்டிஏ கூட்டணிக்கு போகிறார் அப்படின்னா அந்த பெர்செப்ஷன் ஒண்டி கிடையாது, தேர்தல் ரிசல்ட்டே மாற்றிடும். கேம் சேஞ்சர் அண்ணன் சொன்னார். சுவாமிநாதன் ஆட்சி மாற்றத்துக்கு வழி வரும். நான் என்ன நினைக்கிறேன்னா ஸ்வீப் பண்ணுவாங்க. ஸ்வீப்னா என்னென்னா 200 தொகுதின்றாங்க இல்லைங்களா, கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். உதாரணத்துக்கு குறைந்தபட்சம் என்டிஏ கூட்டணியை சொல்கிறீங்க. என்டிஏ கூட்டணி இப்போ ஒருவேளை ஏன் அப்படின்னா எதை வச்சு நம்ம அந்த இடத்துக்கு புள்ளிக்கு போகிறோம் அப்படின்னா, சுவாமிநாதன் சொல்லும்போது சொன்னாப்புல முட்டு சந்தில் கிட்டத்தட்ட விஜய் நிற்கிறார். அதை நான் அந்த வார்த்தையை நான் நம்புகிறேன். நானும் வந்து பெரிய முட்டு சந்தில் அவர் நிற்கிறாரு அப்படின்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா ஆசை என்பது முதலமைச்சர் ஆகணும். முட்டுச்சந்து பெருசா இல்ல, வேலுசாமி புறம் முட்டுச்சந்து தான். நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா அதனால தான் நிறைய பேர் எக்ஸிட் போக முடியல. இல்ல முட்டுச்சந்துல பெருசு என்ன சின்னது என்ன, முட்டுச்சந்து தான். அதுதான். இல்ல பெருசா இருந்தா நல்லா இருக்கும்ல, நிறைய பேர் அங்க கூட்டு போய் விடலாம் இல்லையா. சிறிய கட்சி இல்ல, பெரிய கட்சி. அப்ப பெரிய முட்டுச்சந்து தானே தேவை. அப்ப அந்த அடிப்படையில் ஆசைப்படுறது முதலமைச்சர் பதவிக்கு. ஆனா தேர்தல் முடிவில் 3வது இடமா 4வது இடமான்னு தெரியல. கிட்டத்தட்ட அது அங்கதான் போகுது. அப்போ அப்படி பார்க்கும்போது எதிரிக்கு எதிரி நண்பன், அரசியலில் நிரந்தர எதிரியும் நிரந்தர நண்பரும் கிடையாது. ஆர்ட் ஆஃப் பர்செப்ஷனாகவும் பார்க்கலாம், இல்லை அதை ஆர்ட் ஆஃப் பாசிபிலிட்டிஸாகவும் பார்க்கலாம். ஆனால் விஜய் அவர்களுக்கு இதெல்லாம் தெரியுமானா எனக்கு தெரிஞ்சு அவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். யதார்த்த அரசியலுக்கு கொஞ்சம் கூட இன்னும் கிட்ட வராமல் அவர் வந்து தள்ளி தள்ளி தான் நிற்கிறார். அதாவது எந்த அளவுக்கு தள்ளினா தொகுதியாக போய் பிரச்சாரம் கூட பண்ணுவாரா அப்படின்றதே ஒரு கேள்விக்குறி. வெறும் மாநாடு போட்டுட்டு அப்படியே அரசியல் பண்ணுற மாதிரி இருக்கிற ஒரு விஜய் அவர்களுக்கு இப்போ இந்த ஆர்ட் ஆஃப் அந்த விஜய்க்கு என்ன லாபம் இதில்? திரு எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆவார், இல்லை பாஜக தரப்பிலிருந்து யாரோ ஒருத்தர் துணை முதல்வர் ஆவார், அவங்க தரப்புக்கு வேண்டாம் ஏதாவது லாபம்? விஜய்க்கு என்ன நடக்க போகுதுன்றதை நான் சொன்னால் உங்களுக்கு என்ன லாபம் வரும்ன்றது தெரியும். ஒன்று திமுக வெற்றி, இல்லை அதிமுக வெற்றி. இது 2 பாசிபிலிட்டி. அப்போ நீங்கள் தோல்வி, ரைட்டா? முதலமைச்சராக அண்ணன் வருவார்னு கனவோடு இருக்கிறவங்க கனவுல மண்ணெல்லி போட்ட மாதிரி ஆகிடும். 2. ஒருவேளை விஜய் ஜெயிச்சிட்டா ஜெயிச்சுட்டா நீங்க கூப்பிடுங்க, நான் பேசினதெல்லாம் தப்புன்னு நான் வாங்கிக்கிறேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. என் தொழில் மேல, என்னோட ஸ்டாண்டிங் மேல. நான் கிரவுண்டட் ரிப்போர்ட்டர். நான் தெருவா சுத்துறவன். விஜய் சார் மாதிரி பங்களால இருந்து வரல நான். அப்போ என்னன்னா 40% வேணும் சார். நீங்க முதலமைச்சராக வரணும்னா ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் 35லேருந்து 40 விகிதாச்சாரம் உங்க வேட்பாளர் வாங்கினாதான் நீங்க முதலமைச்சர் ஆக முடியும். ஒரே நேரத்தில் 2 திராவிட கட்சிகளையும் வீழ்த்த முடியும் அப்படின்றது கணக்கில் வந்து ஒரு சில பேர் சொல்லலாம். 30%, 40%. அது நடைமுறைக்கு சாத்தியமா அப்படின்னா அது சாத்தியம் இல்லை. அதான் யதார்த்தம். இப்போ விஜய் அவர்கள் இழக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு கையில் ஒன்றும் கிடையாது. ஆனால் அடையிறதுக்கு இருக்குது இல்லையா முதலமைச்சர்ன்ற அந்த நாற்காலி, அது 2026 சாத்தியம் இல்லை. இதில் வேட்பாளராக நிறைய பேர் நிற்கிறவங்க திராவிட கட்சிகள் ஊழலை செய்து நல்லா வசதியாக கொழுத்து போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு கடன் சுமையோ ஒன்றுலாம் இருக்காது. ஊழல் பணம் இருக்கும், லஞ்ச பணம் இருக்கும், லாவண்யம் இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும். ஆனால் தாவேக்கால ஏழை பாழைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த கட்சியில். அவர்கள் சீட்டுக்கு நின்னபோது கடனாளி ஆகி மே மாதத்துக்கு மேலே நிற்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்குது. திருப்பி இவரை பொறுத்தவரை பிரச்சனையே இல்லை. படத்துக்கு கூட நடிக்க போகலாம், இல்லை ஜனநாயகம் ரிலீஸ் ஆகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் தாவேக்கான்ற கட்சி திமுக ஜெயிச்சதுன்னா ஃபாஸ்ட்டாக அழியும், அதிமுக ஜெயிச்சதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அழியும். 2 பேரும் வந்து தாவேக்கா வளர்றதை வந்து வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. இன்னொன்று, ஆனால் தேர்தலுக்கு முன்பே நான் முதல்வர் வேட்பாளருக்கு பொருத்தமானவர் அல்ல, தாவேக்கா வெற்றி பெறுவதற்கோ 2ஆம் இடம் வருவதற்கோ வாய்ப்பே இல்லைங்கிற ஒரு பெர்செப்ஷனை தாவேக்கா தொண்டர்கள் மத்தியில், அதிமுக திமுக வேண்டான்னு நினைக்கிறவங்க மத்தியில் அவர் ஏற்படுத்திட மாட்டாரா? எலெக்ஷனுக்கு முன்பே அந்த பெர்செப்ஷன் ஏற்படுத்திட மாட்டாரா? இது எப்படி இருக்குன்னா, நான் வந்து நேஷனல் கேம்ஸ் ஓட மாட்டேன், ஏஷியன் கேம்ஸ் ஓட மாட்டேன், ஆனால் ஒலிம்பிக்கில் ஓடினா ஜெயிச்சிருவேன் அப்படின்னு யாருன்னா ஒரு அத்லீட் சொன்னால் நம்ம நம்புவோமா? ஆனால் விஜய் சார் ஒன்றா நம்புவோம். இல்லைனா இப்படி வச்சுக்கோங்க, மாஸ்டர் படத்தில் விஜய் சேதுபதி வந்து வில்லனாக நடித்தார். ஏன் நடித்தார்? அவர் ஹீரோ தானே, எதுக்கு நடித்தார்? படம் ஓடும், நமக்கு வேண்டியது வரும் அப்படின்னு தான் நடித்தார். இப்போ இதே
படம் எடப்பாடி பழனிசாமி ஹீரோவா நடிச்சு அதுல வந்து விஜய் சார் வந்து துணை நடிகரா நடிச்சா அந்த படம் ஓடுமா? ஏத்துக்குவீங்களா? ஆனா அரசியல்னு வரும்போது விஜய் சொல்லிட்டாரு, விஜய் பேசிட்டாரு, அதனால முதல்வர் அப்படின்னு அந்த பர்செப்ஷன் எங்க வருது? இல்ல, திரு எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் ஆக்குறதுல திரு விஜய்க்கு என்ன லாபம்? அதான நீங்க திமுக கிட்ட பாதிப்பு உள்ளாவ ஆக போறதுக்கு உங்களுக்கு என்ன கேரண்டி? நாளைக்கு திமுக ஆட்சி வந்தா உதயநிதி ஸ்டாலின் அவர் அளவுக்கு விட்டு கொடுப்பாரு நினைக்கிறீங்களா நீங்க? எஃப்ஐஆர் இதே உதயநிதி ஸ்டாலின் சிஎம்மா இருந்தா எஃப்ஐஆர் அன்னைக்குலயே பேரை சேர்த்திருப்பாங்க. உதயநிதி ஸ்டாலின் இஸ் மோர் ஷார்ப்பர். இன்னொன்று அதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருப்பாரு. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. அது எந்த விஷயத்துல ஷார்ப்பர்னு புரியுறவங்களுக்கு புரியும். இதெல்லாம் வந்து விட்டுட்டு வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. எப்படியாவது பயமுறுத்தி அந்த பக்கம் கொண்டு போயிடணும். இல்ல அப்படி கிடையாதுங்க. இல்ல அவர் பயந்து எடுத்துட்டு போகணுன்றது கிடையாது. அவர் தனியா தான் நிக்கணும். இங்க பாருங்க, தனியா தான் நிக்கணும். தனியா நின்னாதான் நான் சொல்றது நடக்கும். இப்போ 5 பேர் சேர்ந்து நின்றான்னு வச்சுக்கலாம். எல்லாம் பெரிய கட்சிங்க. அதிமுக பெரிய கட்சி, பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி, இது எல்லாமே சிபிஐ, சிபிஎம், விசிக, மதிக விட அதிக வாக்கு வங்கி இருக்கு. விஜய்க்கும் அதிக வாக்கு வங்கி இருக்கும். அப்ப 5 பெரிய கட்சி சேர்ந்ததுன்னா ரிசல்ட்டை மாற்ற முடியாது. என்டிஏ ஸ்வீப் ஆயிடும். ஆனா என்ன ஆயிடும்னா, நாங்க தான் வெற்றி ஆளாளுக்கு சொல்லுவாங்க. அந்த வெற்றியில விஜய் வந்துட்டு பங்கு பெறலாம். ஆனா விஜய் தனியா நின்னாதான் ஒரு நல்ல கிளியர் கட் மேண்டேட் வரும். திருப்பி இருதுருவ அரசியல் போகும். வேட்பாளர் அறிவிச்சதுக்கு அப்புறம் பாருங்க பட்டாசு 2 பேரும் சேர்ந்து. அதிமுக பாஜக குறித்து திரு விஜய்க்கு இருக்கிற பெர்செப்ஷன் என்ன? அதிமுக களத்துல இல்ல, பாஜக களத்துக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள், அதான அவருடைய பெர்செப்ஷன். அதான அவர் மீட்டிங்ல பேசுறாரு. களத்துல இல்லாதவர்கள் பற்றியும் களத்துக்கே சம்பந்தம் இல்லாதவர்கள் பற்றியும் அவர் கன்சிடர் பண்ணி கூட்டணிக்குள்ள வரணும் அப்படின்னு நினைக்கிறது எப்படி யதார்த்தத்துல? கரெக்ட், அவரோட பர்செப்ஷன் ரைட்டு, கரெக்ட். சரி, அந்த பாஜக களத்திலே இல்லாத பாஜக பத்தி எங்க ஒரு வாட்டி மறுக்கா திருப்பி பாசிச பாஜக, அமித்ஷா, மோடிஜி பேச சொல்லுங்க. நாளைக்கு வராரு திருச்சிக்கு, மோடி வராரு. இவர் திருச்சியில தான் நிக்க போறாராம், அப்படிதான் பேச பொருள். எங்க இப்ப பேச சொல்லுங்க. சரி, அது கூட வேணாம். எடப்பாடி பழனிசாமி இப்ப சீண்ட சொல்லுங்க விஜய. திருப்பி மறுபடியும் லீவ் விட்டு இருக்கிறாங்க, ஃபயரிங்க ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க அதிமுக. திருப்பி மறுபடியும் பேயடி அடிப்பாங்க. நான் சொல்றேன், விஜய் தனித்து நிக்கிறது தான் நாட்டுக்கும் நல்லது, வீட்டுக்கும் நல்லது, தாவேக்கும் நல்லது. கூட்டணி போனா நான் சொல்லல, தனியா நின்னாதான் மத்தவங்க வீட்டுக்கு. விஜய் அவர்கள் தனித்து நிற்பது, ஏன்னா பெரிய கட்சி சார், வந்தவன சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்லாம் அவங்க தொண்டர்கள் நினைக்கிறாங்க. அது இன்னாதான் நினைக்கிறாங்க, இன்னாதான் இருக்குதுன்னு எனக்கு பார்க்கணும் ஒரு பத்திரிகையாளரா. அதனால விஜய் அவர்கள் தனித்து நிற்பது. இன்னொன்னு சாய்ஸ் வேணும். என்ன மாற்றம் விரும்புறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அது என்ன சதவீதம்? மூப்பனாருக்கு விரும்பினது என்ன சதவீதம், வைகோக்கு விரும்பினது என்ன சதவீதம், விஜயகாந்துக்கு விரும்பினது என்ன சதவீதம், அதுக்கப்புறமா வந்து கமல் அவர்களுக்கு என்ன சதவீதம், விஜய்க்கு என்ன சதவீதம் தெரிஞ்சுக்கணுன்ற ஆசை இருக்குல்ல ஒரு பத்திரிகையாளர்னா, அதையும் நான் பார்க்குறேன். அதனால பார்ப்போம்.